கைகளில் என்ன குறிப்பு அதிகாரிகள் கொடுக்கிறார்களோ அதை மட்டும் வாசித்து விட்டு அமரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் முதல்வர் கலைஞர் என்கிற அந்த மாபெரும் தலைவன் அப்படி இல்லை. திமுகவை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார் திருமாவளவன். வேல்முருகன் ஒத்த சீட்டுக்காக திமுகவுக்கு ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் என்று கடுமையான விமர்சனங்களை. இதற்காகத்தான் நான் அந்த பிராமணர்களை குறை சொல்லவில்லை, பிராமணியத்தை கேள்விக்கு உள்ளாக்குறேன். இப்பயே இப்படி இருக்குன்னா பெரியார் காலத்துல இப்படி இருந்திருக்கும், அம்பேத்கர் காலத்துல இப்படி இருந்திருக்கும். கைகளில் என்ன குறிப்பு அதிகாரிகள் கொடுக்கிறார்களோ அதை மட்டும் வாசித்து விட்டு அமரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் முதல்வர் கலைஞர் என்கிற அந்த மாபெரும் தலைவன் அப்படி இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த அவையில் ஊழியர்களுக்கான பிரச்சனை, பொதுமக்களுக்கான பிரச்சனை, ஆசிரியர்களுக்கான பிரச்சனை, மாணவர்களுக்கான பிரச்சனை, தொழிலாளர்களுக்கான பிரச்சனை, விவசாயிகளுக்கான பிரச்சனை, அல்லது இங்கே எனக்கு முன்னால் பேசிய MRF பிரச்சனையை குறித்து கூட நான் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த போது அப்போது அந்த இடத்தில் முடிவெடுத்து அந்த வழிகளுக்கு மருந்து தடவக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார். இல்லை என்று சொன்னால் அவருடைய பேச்சிலேயே மருந்தை தடவி நம்மளை சமாதானம் செய்து விடுவார். ஆனால் பாவம், எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு நல்ல மனிதர், கடுமைய உழைப்பாளி. ஆனால் இன்றைக்கு அதிகார வர்க்கம் இந்த சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிராக, சமத்துவ கோட்பாட்டுக்கு எதிராக, நானும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும், எங்க 2 பேருக்குமே பேரு தங்கை அவர்கள் குறிப்பிட்டது போல், உங்களை போன்று அந்த பார்வை கொண்டு பார்ப்பவர்களுக்கு நாங்கள் உங்களுக்கு உழைப்பவர்களாக தெரியலாம், ஆனால் எங்களை திமுகவுக்கு முட்டு கொடுக்கின்ற முட்டாள்கள் என்றுதான் பேசுகிறார்கள். திமுகவை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார் திருமாவளவன். வேல்முருகன் ஒத்த சீட்டுக்காக திமுகவுக்கு ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் என்று கடுமையான விமர்சனங்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம். ஏன் எதிர்கொள்கிறோம்? இதற்காகத்தான் நான் பிறந்த அந்த சமூகம், நானும் உங்களை போன்று நினைவித்திருந்த காலத்திலிருந்து அரசியல் இருக்கிறேன். என்னுடைய ஊரை சார்ந்த என்னுடைய பங்காளி, என்னுடைய சித்தப்பா பண்டுட்டியார், அவரும் எங்க அப்பாவும் ஒரு வயது, எங்க அப்பா அவரை விட ஒரு விட மூத்தவர். அப்படி பிறந்து வளர்ந்த நான் அவர் ஆளுமையோடு வருகின்ற போது பார்த்து அரசியலுக்கு வந்தவன். என்னுடைய முன்னத்தியர்கள் பிறந்த ராமசாமி படையாச்சியார், கோவிந்தசாமி படையாச்சியார், கோவிந்தசாமி கச்சராயர் 1952 இந்தியன் எக்ஸ்பிரஸ் கோயங்கா அவர்களை எதிர்த்து அவர் தேர்தலை போட்டியிட்டு சிதம்பரத்தில் வெற்றி பெற்றார். ஆக அந்த வரலாற்று பெருமைமிக்க தலைவர்களுடைய அந்த வழித்தோன்றலாக, அல்லது அவருடைய ஊரை சார்ந்தவராக, அல்லது அவர் பிறந்த சமூகத்தை சார்ந்தவராக, ஏதோ ஒரு விதத்தில் உறவினராக பிறந்த நான், அவர்கள் காலத்திலிருந்து அந்த அரசியலை கேட்டு வளர்ந்து நினைவித்திருந்த காலத்திலிருந்து, எனக்கு அரசியல் அனுபவமே 45 ஆண்டு காலம், வயது 55, 6 முறை சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறேன், 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். ஆனால் இந்த சமூக நீதி தளத்தில் நான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக தமிழ்நாடு விடுதலைப்படை, சாதி ஒழிப்பே தமிழ் தேசத்தின் விடுதலை என்று சொன்ன தோழர் தமிழரசன் அவர்களின் வெள்ளைத்தாளில் சிகப்பு எழுத்துக்கள் துண்டறிக்கைகளை படித்து, அவருக்கு ஆசானாக இருந்த புலவர் கலிபெருமாளை படித்து, அதே 80-83 ஜூலை கலவரத்தில் ஈழமண்ணில் நடந்தேறி இனப்படுகொலைக்கு இங்கே பெரியாரிய இயக்கங்கள், அம்பேத்கரிய இயக்கங்கள், சமூக நீதி இயக்கங்கள் ஆற்றிய பங்களிப்பு உதவிகளை தெரிந்து அரசியலை உள்வந்தவன். ஆனால் ஒரு 50 ஆண்டுகள் அரசியலை நினைவித்திருந்த காலத்திலிருந்து உள்வாங்கி, அதை சட்டமன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அதை எடுத்து வைத்து அதற்கான நீதியை பெற நினைக்கின்ற போது எது தடுக்கிறது என்கிற கேள்வி என்னுள் எழுகின்ற போது இதுதான் தடுக்கிறது. நான் அந்த பிராமணர்களை குறை சொல்லவில்லை, பிராமணியத்தை கேள்விக்கு உள்ளாக்குறேன். இப்பயே இப்படி இருக்குன்னா பெரியார் காலத்துல இப்படி இருந்திருக்கும், அம்பேத்கர் காலத்துல இப்படி இருந்திருக்கும், புரட்சியாளர் காலத்துல. ஏன் அவர் புரட்சியாளராக போற்றப்படுகிறார்? இவர் ஏன் சமூக நீதிக்காகவும் சாதி ஒழிப்பிற்காகவும் பெண் உரிமைக்காகவும் போராடியவர்களாக மதிக்கப்படுகிறார்கள்? ஆக இந்த வரலாற்றை எல்லாம் நான் நம்முடைய இளைய தலைமுறைக்கு சொல்லணும். சொல்லாதனுடைய விளைவு, உங்களை போன்ற முதல் தலைமுறை இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிற உங்கள் பிள்ளை செல்வங்களை இந்த நாட்டின் தூதராக, பார்லிமெண்ட் செக்ரட்டரியாக, இந்த நாட்டுடைய கொள்கை வகுப்பாளராக நம்முடைய பிள்ளை செல்வங்கள் எதிர்காலத்தில் வந்து உக்காந்தாதான் அடுத்தடுத்த நம்முடைய தலைமுறைக்கு இந்த இந்திய சமூகத்தில் வாழ்வு உண்டு என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். ஆனா இன்னைக்கு நினைச்சா எனக்குலாம் பயமா இருக்கு.
இப்ப சமீப காலமா நான் இப்ப என் கட்சி செயற்குழு பொதுக்குழு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். உண்மையிலேயே இந்த சமூகத்தை நினைத்து வெட்கி தலைகுனிந்து, எப்ப எனக்கு போதும் ஓட்டு அரசியல், தேர்தல் அரசியல் அப்படின்னு தேர்தலில் போட்டியிட மாட்டான் அப்படின்னு என் கட்சி செயற்குழு அறிவிச்சேன். ஏன் அப்படின்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகும் அதற்கும் சில நாட்களுக்கு முன்பும் நான் கண்ட காட்சிகள். இன்னைக்கு நேத்திக்கு ஒரு அம்மா ஈசியாவில் ஒரு தனியார் மண்டபத்தில் ஒரு நடிகரை பார்க்க வந்துட்டு வெளியே வந்து சொல்றாங்க, என்னுடைய குழந்தை, அதுவும் பெண் குழந்தை, ஐசியூல உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் ஐசியூல சேர்த்துட்டு வெளியில உட்காந்துருந்தேன். இங்க இந்த நடிகர் வராருன்னு சொன்னாங்க. எப்படியாவது அவருடைய திருமுகத்தை ஒரே ஒரு முறை எட்டர்ந்து பார்த்துட்டா போதும், என் குழந்தை ஐசியூல செத்தாலும் பரவாயில்லை என்று இந்த நாட்டினுடைய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கிற ஒரு தமிழ் இனமாக என் தமிழ் தாய்களும் சகோதரர்களும் இருக்கிறார்கள். 2 குழந்தையை பலி கொடுத்த ஒரு தாய் சொல்லுகிறார், என் 2 குழந்தை இறந்ததை பற்றி கவலைப்படவில்லை, அந்த நடிகரை நேரில் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி நான் பெருமை அடைகிறேன். இன்னொரு சகோதரன் சொல்லுகிறான், என் சகோதரன் இறந்து விட்டான், என்னை அவர் அழைத்திருக்கிறார், அவரை சென்று நான் சென்னையில் பார்க்க போகிறேன், அவர் வீடியோ காலில் என்னை பேசிவிட்டார், இதுவே நான் பெற்ற பயனை அடைந்து விட்டேன் என்று சொல்லுகிற இந்த சமூகத்திற்காகவா நாங்கள் போராட வேண்டும்? அண்ணன் திருமாவளவன், வேல்முருகன், மருத்துவர் ராமதாஸ் ஐயா, தென்மாவட்ட டாக்டர் சேதுராமன், ஆடிட்டர் பாலசுப்ரமணியன் போன்றவர்கள் எல்லாம் பிற்பட்டோர் கூட்டமைப்பையும் தாழ்த்தப்பட்ட ஒரு மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு சமூக நீதிக்கான, சமூக மாற்றத்திற்கான, சாதிய ஒழிப்புக்கான, சாதிய தீண்டாமைக்கான ஒரு அரசியல் இயக்கம் இங்கு உருவாக்கப்பட்டது அல்லவா? இன்றைக்கும் பெரியார் திடல் இயங்குகிறது அல்லவா? இந்த காலத்தில் வீரமணி ஐயா மீது எனக்கு தனிப்பட்ட விமர்சனங்கள் உண்டு. இன்றைக்கும் தள்ளாத வயதில் சமூக நீதிக்கு ஆபத்து வருகின்ற போதெல்லாம் அந்த பெரியாரின் கண்ணாடியும் கொண்டு, பெரியாரின் கைத்தடியை எடுத்து இளைய தலைமுறை கரங்களில் கொடுத்து சமூக நீதி காப்பதற்காக போராடிய ஐயா ஆசிரியருடைய பணி. நான் பாப்பாத்தி தான் என்னை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது என்று சொன்ன அந்த பாப்பாத்தியிடம் சமூக நீதி தாற்பயங்களை, பெரியாருடைய தாற்பயங்களை எங்கள் ஐயா ஆணைமுத்துவும் ஐயா வீரமணி போன்றவர்களும் எடுத்து சென்று கூறியதனுடைய விளைவுதான் அந்த பாப்பாத்தி என்கிற அந்த அம்மையார் இந்திய நாடாளுமன்றத்தில், மக்களவையிலும் மாநிலங்களையும் இந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு பாதுகாப்பாளனாக இருக்க செய்தார். ஆக இதே சூத்திர சமூகத்தில் பிறந்த, ஓபிசியில் பிறந்த, எஸ்சியில் பிறந்த ஐயா ஆணைமுத்துகளும், புரட்சியாளர் அம்பேத்கர்களும், ஜோதிராவ் புலே போன்றவர்களும், எண்ணற்ற இந்திய அளவில் எண்ணற்ற மிகப்பெரிய அறிவாளிகளும் தலைவர்களும் தோன்றியிருக்கிறார்கள். இந்த தலைவர்கள் தோன்றி இந்த சமூகத்தில் பிறந்த இன்றைய நம்முடைய வாரிசுகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதர வயது உடைய இந்த இளைய தலைமுறை இன்றைக்கு தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிற வேலை. நேற்று கோவையில் நடந்தேறிய பாலியல் வன்கொடுமை, நாளை நான் நடத்த இருக்கிற பிக் பாஸ் முற்றுகை போராட்டம், கடந்த வாரம் சேலத்திலே நடத்திய பேக் வெட்டிங், இங்கே படித்தவர்கள், அரசு பணியில் இருப்பவர்கள், பேக் வெட்டிங், கார்பரேட் நிறுவனங்கள் நடத்துறான். கண்ணகி பிறந்த மண் என்கிறோம், ஐயன் திருவள்ளுவர் வாழ்ந்த மண் என்கிறோம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலகத்திற்கு பொதுவான மொழிகளை உரித்தாக்கியது. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் ஐயன் திருவள்ளுவர் உயர்த்த இந்த மண்ணில் திருமணம் மாதிரி கார்பரேட் நிறுவனம் ஏற்பாடு செய்யறான். மாலை இருக்கு, தாலி இருக்கு, எல்லாமே இருக்கு, மேலே கீழே பெட்ரூமும் இருக்கு, அனுமதிக்குது அரசாங்கம். ஏன் கேட்ப நாதி இல்லை. கேட்டால் நக்சல் பாரிகள், ஹர்பன் நக்சல் பாரிகள் நமக்கு பெயர் வைக்கிறார்கள், ஹெச் ராஜாக்கள். ஆக என்னை பொறுத்தவரையில் இன்றைய இந்திய சமூகம், குறிப்பாக இந்த 98% உள்ள இந்திய சமூகம், இன்னும் நாம் தெளிந்த பார்வையுடன், தெளிந்த புரிதலுடன், அறிவு பெற்ற சமூகமாக நாம் இருந்தாலும் கூட நம்மளை அடக்கி ஒடுக்கி ஆண்டு கொண்டு இருப்பவர்கள். அரசியல் அதிகாரம் வந்துடலாம், ஒரு எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆயிடலாம். ஆனா உங்க எம்எல்ஏ நிதியை எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்க கூடாதுன்னு வழிகாட்டு நெறிமுறையில் அவன் தான் இடுறான். எம்பி மேம்பாட்டு நிதி எதுக்கு நீ கொடுக்கணும், எதுல கையெழுத்து போடணும்ன்றது அதே பியூரோக்ரசி தான் எனக்கு ஓலை அனுப்புறான். ஒன்றும் செய்ய முடியல இந்த பதவியை வைத்துக்கொண்டு. ஆனா அதுலேயும் இன்றைக்கு வேட்டு வைப்பதற்கு வடவர்களுக்கான வாக்குரிமை, இது கூட ஓபிசி அசோசியேஷன், எஸ்சி எஸ்டி அசோசியேஷன், இங்கே கூட தமிழ்நாட்டை சாராத பிற வட இந்தியவர்கள் கூட இந்த அங்கத்தில் உறுப்பினராக இருக்கலாம். கோபித்துக் கொள்ளக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு புது விதமான ஒரு ஆலோசனை அல்லது ஒரு கருத்தை நான் சட்டமன்றத்தில் தொடர்ந்து முன்வைத்து மக்களை திரட்டி போராடி வருகிறேன். அது என்னவென்று சொன்னால், நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து குடியேறுகின்ற வட இந்தியர்கள், என் மொழி சிதைவுக்கு நாங்கள் ஆளாகிறோம், என் பண்பாட்டு கலாச்சார சிதைவுக்கு நாங்கள் ஆளாகிறோம்,
இந்த மண்ணுக்கு இருக்கிற இயற்கை குணங்களிலிருந்து மாறுபடுகிறோம். இந்த ஹாப்பி வெட்டிங்கு, பிக் பாஸ் ஷோக்கள், இன்றைக்கு நான் சொன்ன பல மோசமான நிகழ்ச்சிகள், ஹாப்பி ஸ்ட்ரீட், ஒற்றையாளாக நின்று சட்டமன்றத்தில் போராடி அதை தடுத்து, சேலத்தில் நடந்த பேக் வெட்டிங்கை போராட்டம் செய்து தடுத்து, நாளை இளைய தலைமுறையை வீணாக்கிற, குடும்ப உறவுகளை சிதைக்கின்ற, பெண் குழந்தையோடு ஆண் குழந்தையோடு ஒரு வயது பிள்ளையோடு பார்க்க முடியாத டிவி ஷோக்களாக பிக் பாஸ்ல, அது இந்த சீசன்ல மிக மோசம். 186 அரசியல் கட்சி இருக்கு, ஒருத்தவங்க கூட வாய் திறக்க மாட்டேன்றாங்க. ஒரு நடிகனை கண்டிக்க மாட்டேன்றாங்க. அங்க இருக்கிற பிரபலங்களை கண்டிக்க மாட்டேன்றாங்க. கண்ணா அவருடைய ரசிகர்களோட ஓட்டு போயிடுமா? ஏன்னா இந்த மக்கள் மனநிலையும் இளைஞர் தலைமுறை மனநிலையும் அப்படிதான் இருக்கு. இல்லை என்றால் ஒரு நாள் கூத்துக்கு வந்த ஓவியாவுக்கு ஆர்மி அமைக்கக்கூடிய மக்களாகத்தானே தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள்.